வீட்டை இடிக்கிற விஜய் தேர்தல் முடிவுக்கு முன்னாடியே காரணம் என்னன்னு தெரியுமா? நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவருமான விஜய் அப்புறம் அவரோட ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள் அப்படின்னு பலரும் மே 4ஆம் தேதிக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் தரப்புல முதல் தேர்தல்லயே பிரம்மாண்ட வெற்றிய பெற்று முதலமைச்சர் ஆயிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்காரு. தாவேகாவுல சிலரோ ஆட்சிய பிடிக்கிறது சிரமம் தான். ஆனா தேர்தல்ல பெரிய தாக்கத்த உருவாக்கிட முடியும் அப்படின்னு உட்கட்சியில பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கையில தேர்தல் முடிவுகளுக்குள்ள விஜயோட வீடு இடிக்கப்பட போகுது அப்படின்னும், அதுக்கு ரொம்பவுமே முக்கியமான காரணமும் இருக்கு அப்படின்னும் வலைப்பேச்சு அந்தணன் சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ விஜய் சென்னை நீலாங்கரையில இருக்கக்கூடிய தன்னோட வீட்ல வசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவரோட கட்சி அலுவலகம் சென்னை திருவான்மியூர் பகுதியில அமைஞ்சிருக்கு. இப்படி இருக்கையில நடிகர் விஜய் முதல்ல தங்கியிருந்த வீடான சென்னை சாலிகிராமம் பகுதியில இருக்கக்கூடிய அவரோட வீட்டை இடிக்க அவரோட அப்பாவும் இயக்குனருமான எஸ்.ஏ. சந்திரசேகர் முடிவு செஞ்சிருக்காராம். இது தொடர்பான தகவல ஏற்கனவே பேட்டி ஒண்ணுல அவர் சொல்லியிருந்தாரு. அந்த வீட்டை இடிச்சுட்டு பெரிய அபார்ட்மெண்ட் கட்ட போறாங்களாம். இது தொடர்பா வலைப்பேச்சு அந்தணன் சொல்லும்போது, விஜயோட சாலிகிராமம் வீட்டுல இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனியோட ஸ்டுடியோ இருந்துச்சு. இப்ப அவரும் அங்கிருந்து வெளியேறிட்டாரு. அதே மாதிரி எஸ்.ஏ. சந்திரசேகர் அலுவலகம் இருந்துச்சு. அதையும் அவரு காலி பண்ணி அந்த வீட்ட இடிச்சு பெரிய அபார்ட்மெண்ட் கட்ட போறாராம். அதுக்கான ஏற்பாடுகள் ரொம்பவே சிறப்பா நடந்துகிட்டு வருது. இப்போ அங்க நாள்தோறும் சுமார் 200 பேருக்கு மதிய நேரத்துல உணவு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இனிமே வீட்ட இடிச்சுட்டா இந்த அன்னதானத்த நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுடுமே அப்படின்னும் தெரிவிச்சாரு. இந்த தகவல் இப்போ இணையத்துல வேகமா பரவிட்டு வந்தாலும், ஒரு வாரத்துக்குள்ள இந்த வீட்ட இடிச்சு அபார்ட்மெண்ட் கட்டக்கூடிய பணிகள தொடங்க ரொம்பவுமே முக்கியமான காரணமும் இருக்கு. காரணம் அந்த வீடு பழமையானதா மாறிடுச்சு. அந்த வீட்ட இடிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்ச பின்னாடி, அத தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிறது தான் சரி. இல்லன்னா தேர்தல்ல விஜய் அப்புறம் அவரோட கட்சியினர் ஜெயிச்சு, வீட்ட முதலமைச்சர் ஆன பின்னாடி இடிச்சு அபார்ட்மெண்ட் கட்டுனா, அத ஊழல் செஞ்சு அபார்ட்மெண்ட் கட்டுறாரு அப்படின்னு விமர்சிக்க கூடும் அப்படின்னும் சில பேர் பேசிட்டு வராங்க.